வணக்கம் மக்களே. இப்போ நம்ம மணப்பாறையிலிருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பொன்னணியாறு டேம் வந்திருக்கிறோம். இதுதான் பொன்னணியாறு அணை. நீர்வளத்துறை கண்ட்ரோலில் இருக்குது. இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி கண்ட்ரோலில் இருக்குது. இதுதான் இந்த அணையோட இந்த பாலப்பகுதி தாங்க. இது தடை செய்யப்பட்ட பகுதி, ப்ரோஹிபிட்டட் ஏரியா. பார்வையாளர்கள் யாரும் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. ஓகே, வாங்க நம்ம இந்த பாருங்க, இந்த கல் தூண் இருக்கு. இது ஒரு நுழைவாயில் அப்படிங்கிறதுக்கான சான்று. இது அங்கிட்டு ஒரு தூண் இருக்கு. ஓகே, அந்த ஆறு வருது பாருங்க, இதுதான் பொன்னணியாறு. இந்த ஆறு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி மாவட்டம் இந்த ஆறு எங்கே இருக்குன்னு கேட்டாக்க, திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலேருந்து மையம்பட்டி வந்து அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்ரு, மொத்தம் 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கட்டி ஒரு 30 வருடங்கள் ஆகின்றன. இந்த ஏரியா மக்களுக்கு, அதாவது வெள்ளாமை வசதி, நீர்ப்பாசன வசதிக்கு தகுந்த நீரை வெளியேற்றி வருவதற்காக அமைக்கப்பட்ட அணை தான் இது. பார்க்கலாம். மேலும் இந்த அணையில் வந்து யாரும் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. காரணம், சேறு சகதி நிரம்பி இருக்கலாம் என்று ஒரு போர்டே வச்சுருக்காங்க இங்கே வந்து. இது வழியாக இறங்குறதுக்கான ஒரு வழி இருக்குது. ஆமாம், பட் அங்கங்கே வந்து மக்கள் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இங்கே போட்டிங், படகு சவாரி விட்டுருப்பதாக கேள்விப்பட்டோம். பாருங்கள், படகு சவுண்டு கேட்குது பாருங்க. ஓகே, இப்போ போட்டிங்கெல்லாம் கூட்டி போகிறாங்க. இப்போ ரொம்ப நாளாக படகு சவாரி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக படகு சவாரி விட்டுருக்காங்க. பாருங்க, படகு ஆடுது பாருங்க அப்படியே. இது ஒரு சாகச பயணம், த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பாருங்க, அந்த படகு ஆடுற ஆட்டத்தை பாருங்க. இந்த பார்க்குற நமக்கே பயமாக இருக்க, அதில் படகு சவாரி போகிறவங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்காது. ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாங்களாம், தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இதாங்க அந்த அணை. 2 கண் துவாரங்கள் தான் இருக்குது. இது வழியாக தான் தண்ணி வெளியேற்றப்படும். தண்ணி வெளியேற்றும் அளவுக்கு நீர் இன்னும் நிரம்பவில்லை என்று நினைக்கிறேன். ஆமாம், மழை அந்த அளவுக்கு சரியாக பெய்யவில்லை. மழை பெஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வெளியே போயிடும், சற்று வழியாக. ஓகே, பாருங்க, இந்த டேமை ஒட்டி அமைக்கப்பட்ட சாலை தான். இந்த 2 மலைகளுக்கு இடையே அமைக்கப்பட்ட டேம் தாங்க அது. ஓகே, இந்த பாருங்க, இந்த மலை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வனாந்தர பகுதி. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குது. இதுக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. ஓகே, நல்ல இயற்கை எழில் சூழ்ந்த மரங்களால் சூழப்பட்டுள்ள வனப்பகுதி இது. இப்போ நம்ம படகு சவாரி செய்யும் இடத்திற்கு போகின்றோம். படகு குளம் போட்டிங் கிளப். இந்த ஒரு படகு போயிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? இப்போ படகு சவாரி செய்கின்ற இடத்துக்கு தான் போக போகிறோம் நம்ம. ஓகே, அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாமாங்க அப்படியே. இப்போ படகு சவாரி செய்யும் இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த படகு குளம், பொன்னணியாறு படகை பாருங்கள். ஒரு ஆளுக்கு 50 ரூபாங்க. ஒரு படகுல 10 பேர் செல்லலாம். ஒரு படகுக்கு 500 ரூபாய்.
ஓகே, வாங்க படகுல ஏற போகிறோம் நம்ம இப்போ. எங்களை நோக்கி ஒரு படகு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த படகுல தான் நாங்கள் ஏற போகிறோம். நாங்கள் ஓகே, இந்த படகுல ஏற போகிறது மேலே அது ஒரு சேஃப்டி ஜாக்கெட் கொடுக்குறாங்க. அது எல்லோரும் அவசியம் அணிந்துதான் செல்ல வேண்டும். அதுதான் இங்கே உள்ள விதி. ஓகே, பாருங்கள், எல்லாருமே சேஃப்டி ஜாக்கெட் போட்டிருக்காங்க பாருங்கள். சேஃப்டி இஸ் எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கவுங்க பாதுகாப்பாக அவங்க தான் பாதுகாத்துக்கணும். அதனால தான் சேஃப்டி உடை கொடுக்குறாங்க. அது அவசியம் போட்டு தான் இதில் வந்து ஏறி பயணம் செய்ய வேண்டும். ஓகே ஓகே ரைட். ஐயா, வண்டி போகிற கொஞ்சம் ஆட்டம்லாம் வேணாம். எங்களுடைய படகு புறப்பட்டு விட்டது. பாருங்க, பொன்னணியாறு ஆற்ற சுற்றி எவ்வளோ இயற்கை அழகா பாருங்க. அப்படியே இயற்கை காட்சிகள்லாம் பாருங்க. 2 மலைகளுக்கு இடையில இந்த ஆறு ஓடி வருது. இந்த நீர் தேக்கத்தின் மூலமாக தடுக்கப்பட்டு அங்கிருந்து நீர்ப்பாசன வசதிக்கு நீர் செலுத்தப்படுகிறது. இதுதான் கான்செப்ட் இங்கே வந்து. ஓகே, படகு அமைதியாக சென்று கொண்டு இருக்கிறது. எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. ஒரு பழைய பாடல் ஒன்று. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும். காற்றினிலும் மலையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் வாழும். ஓய் ஹோய், அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும். கவியரசு கண்ணதாசன் எழுதின பாட்டுங்க. எவ்வளவு ரசிச்சு எழுதியிருக்காரு பாருங்க. இந்த பாட்டு எழுதுறப்ப அவரே வந்து ஒரு போட்ல பயணம் பண்ணிட்டு எழுதுற பாட்டு தான் அது வந்து. பாருங்க, மலைகள்லாம் பாருங்க, எவ்வளவு இயற்கை எழுத. கொஞ்சம் காட்சிகளை பாருங்க, பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி. அவசியம் பார்க்கணும். நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து அவசியம் பாருங்க, ரசிக்கணும். இல்லை போட்டு திருப்பிங்க, அவ்வளோதானா? ஓகே 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 ரைட். ஆஹா, பாருங்க சீன் பாருங்க, அப்படி சூப்பராக இருக்கு பாருங்க. அங்கேயிருந்து ஒரு போட்டு வந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு முன்னாள் சென்ற போட்டு. பாய் 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 பாய். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். மக்கள் ஆங்காங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் ஆங்காங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க மீன் பிடிக்கிறதுக்கு யாருக்கும் அலோடு கிடையாது. அந்த ஏழை இடத்துக்கு மட்டும்தான் அலோவ் பண்றாங்க.